என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குரு டாக்கீஸிலிருந்து. மதுரை மக்கள் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஷா ஹாஜிரா தேட்டரோட அப்டேட்டு தான் நம்ம இப்போ சேனலில் பார்க்க போகிறோம். இந்த தேட்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. தேட்டரோட ஒர்க்கு ஆல்மோஸ்ட் 90-95% முடிஞ்சு. வர்ற தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதனோட டியூடும் அப்புறம் விக்ரம் பையனோட பைசன் படமும் ரிலீஸ் ஆகுது இந்த தேட்டரில். மொத்தம் இந்த தேட்டரில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் 1 RXLன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வராங்க. அந்த பிக் ஸ்க்ரீனில் 400-500 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் 2 நார்மல் ஸ்க்ரீனு. அந்த நார்மல் ஸ்க்ரீனில் 150-200 பேர் உட்கார்ற மாதிரி 2 ஸ்க்ரீன் ஹை குவாலிட்டியாக இப்போ இருக்க ப்ரொஜெக்ஷன், இப்போ இருக்க லேட்டஸ்ட் சவுண்ட் சிஸ்டத்தோட லேட்டஸ்ட்டாக அப்கிரேட் ஆகி வர தீபாவளிக்கு மதுரை மக்களுக்கு விருந்தாக இந்த ரிச்சி சினிமாஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபுட் கோர்ட்டு நம்ம நுழைஞ்சோனையுமே இருக்குது, அது பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஒர்க்கும் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் 1 பார்த்துட்டிங்களா? மதுரை மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கா? இதை பார்த்தா எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கீங்க. எஸ், இது சென்னை ரோஹிணி தேட்டர் இருக்குதுங்களா, அந்த ரோஹிணி தேட்டர் மணியை செலிப்ரேஷன் பண்ணுற மணி அந்த பர்பிள் லைட்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபைட் சீன்ஸு, முக்கியமான சஸ்பென்ஸ் சீன்ஸு, ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வரும்போது பிளிங்க் ஆகி வரும். ரோஹிணியில் நீங்கள் மேக்ஸிமம் நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் மதுரையில் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த லைட்டிங்கை ரிச்சி சினிமாஸ் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை சினிமேட்டிக்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சென்னையில் ரோஹிணி தேட்டருக்கு அப்புறம் இந்த ரிச்சி சினிமாஸில் தான் அதே மாதிரி ஃபார்மேட்டில் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த என்ஜாய்மெண்ட் வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புவோம். நீங்கள் இப்போ பக்கத்தில் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனு. தூரத்துலேருந்து பார்க்கல சின்ன ஸ்க்ரீன் மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ பக்கத்தில் பார்க்கல தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. ரோஹிணி சினிமாஸில் மாதிரி எரியாமல் அப்படியே எரியுது எங்கன்னு கேட்டுட்டிங்கல்ல, இதோ பார்த்துக்குங்க. இந்த லைட்டிங் ஆப்ரேட்டர் ரூமில் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஸ்பீடாகவும் பண்ணலாம், இந்த மாதிரி மெதுவாகவும் பண்ணலாம். எவ்வளோ ஹை ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு, கொஞ்சம் மாதிரி இது ஒவ்வொரு ஸ்டெப்ஸை பாரு, அந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் 2க்கு போவோம். இது ஸ்க்ரீன் 2. ஸ்க்ரீன் 2லேயுமே லைட்டிங் டிஃப்ரெண்ட்டான லைட்டிங்ஸு, டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது. இதில் ஒரு 150-200 பேர்கிட்ட உட்காரலாம். ஸ்க்ரீன் சிறுசுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது, நார்மலான ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யோசிப்பீங்க, என்னடா ஒன்லி சும்மா மொட்டையாகவே சொல்லிட்டு வரானே, என்ன ஸ்பீக்கர்ஸு, என்ன சவுண்ட் சிஸ்டம், என்ன ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்காங்க, டிக்கெட் ரேட் எவ்வளோ, எந்த சைட்டில் நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம், இவ்வளோ டீட்டெயில் இல்லாமல் மொட்டையாக சொல்லிட்டு வரான்னு பார்க்குறீங்களா? அது எல்லாமே கூடிய விரைவில் தீபாவளிக்குள்ளே நம்ம சேனல்லே வரும். இப்போதைக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்காண்டி ஸ்க்ரீன் 1 டால்பி அட்மாஸ் அந்த அப்டேட் மட்டும் நான் கொடுத்துட்றேன். அந்த ஸ்க்ரீன் 1 டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஒரு கிளிம்ஸ் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவை இந்த எண்டிங்கில் பாருங்கள். மீண்டும் தேட்டரோட முழு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குரு டாக்கீஸ்.